இன்றைக்கி கோயில் ஸ்டைல் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. 1 ஸ்பூன் மிளகு, கடுகு, அது கூடவே பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மல்லி, அது கூடவே வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இடையில பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொடியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்து தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெல்லமுமே சேர்த்துக்கணும். ஸோ ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி இந்த அளவுக்கு இன்னுமே பேஸ்ட்டாக வரணும். எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம இடையில பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயுமே சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டு நல்லெண்ணெய், உப்பு பத்தாட்டி அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நெடக்கடலை பருப்பு எப்போவுமே ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது, புளிப்புத்தன்மை அதிகமாயிரும். ஸோ ஃபைனலாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக